ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மென்த்தியா பலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் மென்த்தியா பலாவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கொஞ்சம் பட்டை, ஒரு 5 லவங்கம், 2 ஏலக்காய் இதை உரலில் போட்டு நான் இடித்து இந்த மாதிரி பொடியாக பண்ணி எடுத்துக்கிறேன். இடிச்சிட்டு அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கேன் இந்த மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பூண்டை நான் உரித்து அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வதங்கணும். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதோட கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா அந்த ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வெந்தயக்கீரையை நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இந்த வெந்தயக்கீரையை இதோட கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் கேரட் இல்லாமல் கூட நம்ம இது பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் பிதுக்கம் பருப்பு, கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் சாதத்துக்கு அரிசி அளவில் 2 அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் இதோட கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம். எனக்கு குக்கர் லாக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்துட்டு குக்கர் லாக் பண்ணி நம்ம விசிலுக்கு வச்சுக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் இதை லாக் பண்ணி வேக வச்சுக்கலாம். கீ சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம குக்கர் லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குக்கர் விசில் போனதுக்கப்புறம் நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு.